அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புத்தகத்த பத்தி தான். உண்மையாவே இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, மிக சிறந்த ஒரு புத்தகம். புத்தகத்துடைய பெயர் என்னன்னா, காம்பவுண்ட் எஃபெக்ட் கூட்டு விளைவு. இத எழுதினது பேரு டாரன் ஹாடி. டாரன் ஹாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல வெற்றி ஊடகத்துறை அப்படின்ற விஷயத்துல நிறைய வெற்றியாளர்கள பேட்டி கண்டு, அதுல தெரிஞ்சுக்கிட்ட ரகசியங்களை தன்னோட வாழ்க்கையிலும் பயன்படுத்துறவரு. அவர் ஒரு மிக சிறந்த பேச்சாளர், நூலாசிரியர் மற்றும் சக்சஸ் பத்திரிகையோட பதிப்பாளரும் கூட. இந்த மாதிரியான நிறைய பொறுப்புகளுக்கு அவர் சொந்தக்காரர். அவர் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்க இந்த 6 விஷயங்கள் மூலமா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். வாங்க பார்க்கலாம். முதல் விஷயமா அவர் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயத்த தொடர்ந்து செய்கிறது. எந்த ஒரு விஷயமுமே நம்ம பெருசா செய்யணும்னு நினைக்கிறதால மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்த தொடங்கவே மாட்டோம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன வேலைகளை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைகளை சிறிய விஷயங்களா செய்ய ஆரம்பிங்க. ஆனா அந்த சிறிய விஷயத்தையே நீங்க தொடர்ந்து செய்யணும்னு அவர் சொல்றாரு. அதாவது ஸ்டார்ட் ஸ்மால். ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செய்யணும் ஆரம்பிச்சா அதோட ஒரு பகுதியை எடுத்துட்டு அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. இது எந்த அளவுக்கு மாற்றம் வரும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அது நம்ம வாழ்க்கையில நம்மளோட எதிர்காலத்தின் மேல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விளைவிக்கிறதா நினைப்போம். நம்ம என்ன நினைப்போம், சின்ன விஷயத்தால என்ன பெருசா செஞ்சிட முடியும்ன்ட்டு. ஆனா இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டு விளைவோட பயன்களை பத்தி பேசுறாரு. நம்ம எப்படி பேங்க்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, அதே மாதிரிதான் அவரோட நமக்கு இருக்கிற பழக்கங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தொடர்ந்து செய்யற அந்த சின்ன விஷயங்கள் நாளடைவுல மாதக்கணக்குல வருடக்கணக்குல பார்க்கும்போது உங்களுடைய எதிர்காலத்தின் மீது மிகப்பெரிய தாக்கமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சிறியதா ஆரம்பிச்சாலும் அதை தொடர்ந்து பண்ணுங்க. இரண்டாவது விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தேர்ந்தெடுக்கிற விஷயம் உங்க தலையெழுத்தையே மாத்தும்னு சொல்றாரு. ஆமா, தினம் தினம் நீங்க எந்த ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துல நீங்க ஒரு கவனத்தை செலுத்தணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது எதனால இந்த ஒரு விஷயத்த நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணணும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்போம். இல்ல, நம்ம தெரியாமையே நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். அதனால ப்ரெசண்டா அந்த மூமெண்ட்ல கவனத்தை செலுத்தி நான் இந்த விஷயத்த செய்யறேன், இதை எதுக்காக செய்யறேன் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். பொதுவா சாப்பிட போறதுல 2 விஷயம் இருக்கலாம். ஹெல்த்தியா சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை சும்மா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கலாம். ரெண்டுத்துல எதை சாப்பிடணுன்றதை நீங்க யோசிக்கணும். இதை நீங்க அன்னைக்கு ஒரு சாய்ஸா மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு என்ன சாய்ஸ் எடுக்கிறோமோ அதை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ நீங்க பாருங்க, சாப்பிட்றதாகட்டும் இல்லை நீங்க உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு செய்யற விஷயங்களாகட்டும், நீங்க இதை தொடர்ந்து செய்யும் போது நாளடைவுல அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். முக்கியமா நீங்க தினம் தினம் உங்க வாழ்க்கையில எடுக்கிற அந்த சாய்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவர் சொல்றாரு. மூணாவது விஷயம், பழக்கங்களின் சக்தி. அதாவது நீண்ட கால வெற்றிக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக நல்ல பழக்கம் தான். நமக்கு வெற்றி அடையணும், நம்ம வாழ்க்கையில இல்லை வெற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அடித்தளம் ஹேபிட்ஸ் தான். உங்ககிட்ட எந்த அளவுக்கு நல்ல பழக்கங்கள் இருக்கோ, நீங்க எந்த விஷயத்த தினமும் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பழக்கம் தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் டோட்டலாவே நீங்க அதுவா தான் இருப்பீங்க. ஸோ என்ன ஒரு ஹேபிட் உங்ககிட்ட இருக்கு, அது நீங்க முதல்ல கண்காணிங்க. நான் என்ன பழக்கத்தை வச்சிருக்கேன், தொடர்ந்து என்கிட்ட இருக்க நல்ல பழக்கங்கள் என்ன அப்படின்றதையும் நீங்க முதல்ல பாருங்க. அதை நீங்க நிறைய எப்படி மேம்படுத்துறதுன்றத கவனத்தை அதுல செலுத்துறது மூலமா உங்களால கண்டிப்பா ஒரு நல்ல பழக்கத்தின் மூலமா வெற்றி அடைய முடியும். 4வது விஷயம் அவர் சொல்றது ரொட்டீன்ஸ். அதாவது பொதுவா நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு ரொட்டீன்ன்றது இருக்கு. ஸோ நீங்க உங்ககிட்ட ஒரு ரொட்டீன் இருக்கு அப்படின்னா அது நல்ல ரொட்டீனா இருக்கான்னு பாருங்க. எதனால அப்படி சொல்றாருன்னா, அந்த ரொட்டீன் உங்களோட வேலையை நீங்க சிறப்பா செய்யறதுக்கு உதவணும். எந்த வேலையை எப்ப செஞ்சு முடிக்கணுமோ அதை கரெக்டா செஞ்சு முடிப்பீங்கன்னும் அதை தொடர்ந்து செய்வீங்கன்னும் சொல்லப்படுது. உங்ககிட்ட ஒரு நல்ல ரொட்டீன் இருந்தா போதும். ஒரு மார்னிங் ரொட்டீன் உருவாக்குங்க. படிக்கிறதுக்கு அந்த ரொட்டீன்ல ஒரு இது உருவாக்குங்க. இல்லை உங்களை நீங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு நீங்க உண்மையாவே நினைச்சீங்கன்னா அதை நோக்கின ஒரு ரொட்டீனை உருவாக்குங்க. 5வதா அவர் சொல்றது ப்ராக்ரஸ்.
உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதாவது நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வரீங்கன்றத நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்குன்னு ஒரு ட்ராக்கரோ, இல்ல ஒரு ஜர்னலோ மெயின்டெயின் பண்ணுங்க. நான் தினமும் செய்யற விஷயங்கள் என்ன? என்னோட பழக்கங்கள் என்ன? எனக்கு கோல்ஸ் என்ன? இப்ப என்னோட பழக்கங்கள நான் தொடர்ந்து செய்றேன்னா, உதாரணத்துக்கு புத்தகம் படிக்கிறது. தினமும் 5 பக்கம் படிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ட்ராக்கர் வைங்க. இன்னைக்கு படிச்சுட்டேனா, படிச்சு முடிச்சு டிக்கு, படிச்சு முடிச்சு டிக்கு. இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, உண்மையாவே நீங்க அத தொடர்ந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா, அத பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷமும், நான் நல்லா பண்றேன்ற எண்ணமும் வரும். அது உங்களையே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கோல்ஸுக்கு, உங்களோட ஹேபிட்ஸ்க்கு, இல்ல நீங்க பண்ண வேண்டிய எந்த விஷயத்துக்கும் ஒரு ட்ராக்கர் மெயின்டெயின் பண்ணுங்க. இல்ல ஜர்னல்ல எழுதுங்க. இல்ல இப்ப நெறைய டூல்ஸ் இருக்கு. அதையும் பயன்படுத்துங்க. 6வது அவர் சொல்ற விஷயம், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்பிள். நீங்க நான் எத்தன வாட்டி பேசினாலும் மேக்ஸிமம் அந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன்னா, ஜிம்ரான் சொல்லியிருக்காரு, நம்மள சுத்தி இருக்க 5 பீப்பிள்ஸோட சராசரி தான். ஸோ, நீங்க யார சுத்தி இருக்கீங்கன்றத பாருங்க. உங்கள சுத்தி நல்ல மனிதர்கள மட்டும் வைங்க. உங்க கோல்ல உங்களுக்கு அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற பெர்சன்ஸ வைங்க. நீங்களே உங்கள இன்ஸ்பயரா நெனைக்கிற பெர்சன உங்க கூட நீங்க வச்சிருந்தீங்கன்னா தான், உங்க வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய வெற்றிய கண்டிப்பா அடைவீங்க. அவர் சொல்லியிருக்க இந்த 6 விஷயமும் அவர் வாழ்க்கையில அவர் பயன்படுத்தி அத நமக்கு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த 6 விஷயத்த பயன்படுத்துறது மூலமா நம்மளாலயும் வெற்றி அடைய முடியும். ஸ்டார்ட் ஸ்மால். அதுதான் அவர் சொல்றாரு. எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன விஷயத்த தொடர்ந்து செய்யுங்க. அது சின்னதாவே இருக்கட்டும். ஏன்னா கிராஜுவலா அதெல்லாம் நம்ம பில்ட் பண்ண முடியும் பெருசா. நீங்க தொடர்ந்து செய்ற விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியாம இருக்கலாம். ஆனா அது வளர்ந்து நிக்கும்போது, அது நல்ல பழக்கமா இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய விளைவ நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்த போது. அது நல்ல விளைவா இருக்கணும் அப்படின்னா, நல்ல விஷயங்கள நோக்கி மட்டுமே நீங்க உங்களோட கவனத்த செலுத்துங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இதுல எத ஆரம்பிக்க போறீங்கன்றத கமெண்ட்ல பகிருங்க. உங்க நண்பர்கள் கிட்டயும் இந்த காணொளிய பகிர்ந்துக்கோங்க. ஜான்சி ஜெயச்சந்திரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.